உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள், ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, எல்லாம் சேர்ந்து எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, மெயினாக நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு சார். வேலை போயிருக்கோம், இல்லை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, இல்லை வேலையில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்கள் வேலையை விட்டுருப்பீங்க, இல்லை கடுமையான டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்திருக்கும், இல்லை ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வேலையே வேணாண்டா போடா அப்படின்னு விட்டு வர வேண்டிய சூழ்நிலைலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முதல்ல வேலை வாய்ப்பு அது கிடைச்சாவே போதும் சாமி, நீங்கள் சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன் அப்படி தான் சொல்லுவாங்க மகராசி என்பது. ஏன்னா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. உழைப்பால் உயரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் மகர ராசி என்பவர்கள் தான். நான் உழைச்சேன் சார், ஆனால் உழைச்சதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, ஒன்றுமே வேலை செய்யாதவங்க ஆஃபீஸில் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அவனும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நான் தான் இப்படி நடுதலில் நிற்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். சில பேருக்கு வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளியூரில் ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய அபாயம் நிறைய இருந்திருக்கு. 7 சனி ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நல்லா வேலை செஞ்சால் கூட நீங்கள் செஞ்ச வேலை தப்பாக தெரியும். அப்படி தான் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க மாதிரி உழைக்காதவங்க யாருமே கிடையாது, சோம்பேறியே கிடையாது. மகர ராசினா அவங்கள மாதிரி உழைக்காதவங்க யாருமே கிடையாது. 24 மணி உழைக்கிறது ரெடியாக இருப்பீங்க. அப்படி இருந்தவங்களே நீங்கள் வேலை செய்யலைன்னு சொன்னால் பார்த்துங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய நேரம் காலம்தான் அது, அந்த நேரம்லாம் மாறிடுச்சு. வெளிநாட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க, சௌகரியமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவியை பிரிஞ்சு வாழக்கூடிய, ஒரே வீட்டில் இருப்பீங்க, பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். வராது நினச்ச பணம் வரும். அப்போ எங்கேயாவது கடன் கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். அந்த முயற்சிகள் நிறைய செய்யலாம்.
அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை கவனிக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு அடிஷ்னலாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சம்பாரிச்சிருவீங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வர்ற பணத்தை கடன் கட்டுங்க. நிறைய மகர ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் தான் பிரச்சனை. கடன் வாழ்க்கையை அழிச்சிருச்சு சார். என்ன எவ்வளோ வட்டி கட்டிட்டேன் சார், எவ்வளோ வட்டி அப்பாப்பா பாப்பா முடியல சார் என்னால். வட்டி கட்டி வீணாக போன ஒரு ஆள் நான் தான் சார். நிறைய மகர ராசி அன்பர்கள் இதை ஒத்துப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை மாறி நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் உழைப்பு உங்களை ஏமாற்றாது. வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. அதே போல் வேலை சரியில்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சரியில்லை அப்படின்னா வேலைக்கு போயிருங்க. யோசிக்காதீங்க. ஏற்கனவே வேலை பார்த்தீங்க, நடுவில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்க. அது முக்கியமாக 7 சனியில் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் வேலைக்கு போயிருங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் யார் சார் வேலை? அதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மாதிரி மாறிக்கங்க. அதே போல் பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும். அதை எடுத்துக்கங்க. அது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பணம் வரும் சார். ஏன்னா குரு உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2லேயே ராகு இருக்கார். நிறைய பணம் வரும். இந்த பணம் வரும்போது ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மகர ராசி என்பது நிறைய தோத்துட்டீங்கல்ல, நிறைய இழந்துட்டீங்க இல்லையா? வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் போயிருக்கும்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வாங்கி நம்ம வந்து திருப்பி பணத்தை பிஸ்னஸில் போட்டு சம்பாதிச்சிடலாம், கடன் கட்டாமல் ஒரு 3 மாதம் கடனை இழுப்போம், சம்பாதிச்செல்லாம் நினைப்பீங்க. அதுதான் தப்பு பண்ணக்கூடாது. முதல்ல கடனை கட்டுவேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸை பார்ப்பேன், என் கடனுடைய அளவை குறைப்பேன். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் தான் ஒரு வெற்றியாளராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் வரும். முயற்சிகள் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் வரக்கூடிய பணம் உங்களுடைய கடன் கட்ட சூழ்நிலை வரும். கடனை கட்டுற வேலையை பாருங்கள். திருப்பி பிஸ்னஸில் போடாதீங்க. திருப்பி சொல்கிறேன். அதே போல் மகர ராசியாக இருக்கீங்கன்னா இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அதற்கான வாய்ப்புகள் வரும். எங்கே சார் கடனில் இருக்கோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு கடனே ஒரு வாய்ப்பை கொடுக்கும். திடீர்னு கூப்பிட்டு ஒரு இடம் இருக்குது வாங்கிக்கிங்க, நானே லோன் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. அது பேங்க் லோனாக இருக்கட்டும். வெளில வட்டிக்கு வாங்காதீங்க, ஆசைப்பட்டு வாங்காதீங்க. ஏதோ வாய்ப்பு வருதுன்னா பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. கடன் இருக்குன்னா கடனை குறைங்க முதல்ல. அதே போல் திருமணமாகி பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த முயற்சிகள் பண்ணுங்கள். தேவையெல்லாம் போய் சண்டை போடாதீங்க. ஏன்னா அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. கடந்த காலகட்டத்தில் அவமானம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. மனைவியே உங்களை தப்பாக பேசியிருப்பாங்க, கணவரே தப்பாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் மறக்கிறது தான் மனுஷனுடைய குணம். அதை மறந்துட்டு அடுத்த வாழ்க்கையை போய் தேவையெல்லாம் மாட்டிக்கிறத விட சேர்ந்து வாழ முடியும், அதை ஏற்றுக்கங்க. இல்லை சார் அதெல்லாம் டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை தீர்ந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். 2ஆம் திருமணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணம் நடக்கும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் வரும். என்ன லோன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், அது பேங்க் லோனாக இருக்கட்டும், அதை மட்டும் பார்த்துங்க. வெளிநாட்டிலே படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ். உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் நெகட்டிவ். உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கவனமாக பார்த்துங்க. பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா ரெகுலராக மருந்து எடுத்துங்க. ஐயோ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இதை விட்டுறாதீங்க. இதை விட்டுட்டிங்கன்னா கடைசியாக சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுமாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிலாம் நியூ ஆகிருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது 3மே நெகட்டிவ். உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு, மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ். பொருளாதார விஷயத்துக்கு பாசிட்டிவ், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துக்கு நெகட்டிவ். ஜாக்கிரதையாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுனா மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதுறவங்களாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.